கடந்த 4ஆம் தேதி ஊடகங்களே வந்த செய்திகளின் அடிப்படையிலே 3ஆம் தேதி தமிழரசு கட்சியுடைய தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தெளிவாக சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்து, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவருடைய பாணியில் சொல்கிறேன்டா சைக்கிள் கட்சியை தவிர மற்ற அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். என்ன விடயத்திலே என்றால் 13ஆம் திருத்தம் எங்களுக்கு வேணும், அதை அமுல்படுத்த வேணும் என்ற கருத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், சைக்கிள் கட்சிக்காரரை தவிர என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அந்த வகையிலே CVK சிவஞானம் அவர்களுக்கு முதல் கட்டமாக நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் அவருடைய அறிவுக்கு ஏற்ப அவர் நாங்கள் 2010ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை தவிர மாறி வந்த அனைத்து கட்சிகளும், அதுக்கு பிறகு பிளாட் அமைப்பும் சேர்ந்தது, ஆனந்த சங்கரியும் சேர்ந்து இந்த வெளியில் அப்படி போய் வெளியில் செயல்பட்ட அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு போருக்கு பின்னைய காலப்பகுதியிலே முடிவெடுத்திருந்த விடயத்தை சுட்டிக்காட்டித்தான் நாங்கள் கூட்டமைப்பை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம். போர் முடிஞ்சதுக்கு பிறகு மே மாதம் 2009 போர் முடிஞ்சது, பிப்ரவரி மாதம் 2010 நாங்கள் வெளியில் வாரோம். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கூட்டமைப்புக்குள்ளே நின்று நாங்கள் இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்படக்கூடாது, 13ஆம் திருத்தத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக்கொண்டு நாங்கள் முன்னுக்கு நகர்த்த முடியாது. அதில் சட்ட ரீதியாக திரு சம்பந்தன் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் 1987ஆம் ஆண்டு 13ஆம் திருத்தம் ஒரு யோசனையாக பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணப்பட்ட பொழுது அது உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 9 நீதிவான்கள் அது ஒற்றையாட்சியை தாண்டின ஒரு வடிவமா திருத்தமா அல்லது அது ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு விவகாரமா என்றதை ஆராய்ந்த இடத்திலே ஒற்றையாட்சி தொடர்பாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்ற வியாக்கியானம் மிகவும் மோசமானது. அந்த ஒற்றையாட்சி முறைமை அவர்கள் கருதின, அதாவது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம், அதுவும் அனைத்து நீதவான்கள் கொண்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, அதுக்கு கூட மேலே போக இயலாது. ஆகவே அந்த ஒற்றையாட்சி தொடர்பான வியாக்கியானம் 13ஆம் திருத்தத்துக்குள் தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு இடைவெளி கொடுக்கிறது இல்லை என்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுது. ஆகவே அந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் சுட்டிக்காட்டியும் திரு சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலே அங்கம் வகித்த தமிழ் காங்கிரஸை தவிர்ந்த ஏனைய கட்சித் தலைவர்கள் அதை எல்லாத்தையும் உதாசீனம் செய்து இல்லை 13ஆம் திருத்தத்தை தாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேணும், ஒற்றையாட்சியை தாங்கள் நிராகரிக்கக்கூடாதுன்ற கருத்தை ஆணித்தரமாக எங்களுக்கு சொல்கிற இடத்துல தான் நாங்கள் வெளியில் வந்தாங்க. இதே நாங்கள் வெளியில் வந்த இடத்துல மக்கள் மட்டத்தில் தெளிவாக எடுத்து கூறவும் அந்த உண்மையை மூடி மறைப்பதற்காக தாங்கள் தான் சமஷ்டி கட்சி, தாங்கள் தான் சமஷ்டியை அறிமுகப்படுத்தின, தாங்களா ஒற்றையாட்சியை வலியுறுத்த போகிறோம், தாங்களா 13ஆம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள போகிறோம், காங்கிரஸ் தான் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்ட என்ற பொய்யை சொல்லி அவர்கள் கடந்த கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக இந்த பரப்புரையை மக்கள் மட்டத்தில் செய்து வந்தார்கள்.
அந்த பொய் பரப்புரை, அதாவது தாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்கவில்லை, 13ஆம் திருத்தத்தை ஏற்கவில்லை என்று சொல்லுகின்ற பொய்யை அவர்கள் கடந்த 4ஆம் தேதி 3ஆம் தேதி நடத்தின பத்திரிகை மாநாடும் 4ஆம் தேதியிலே வெளிவந்திருக்கின்ற ஊடக செய்திகளும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. என்றால் தமிழரசு கட்சியுடைய இந்தியான் தலைவர் தன் அறிவுக்கு அவர் ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். வழங்கின காலகட்டம் மிக முக்கியம். அவர் இந்த 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சி என்ற விவகாரத்தில் வந்து நாங்கள் ஒற்றையாட்சிக்குள்ள 13ஆம் திருத்தத்தை ஏற்க தயார் என்று சொல்லியிருக்கின்ற இந்த காலகட்டமும் வந்து மிக மிக முக்கியம். என்றால் 2 கிழமைக்கு முன்பதாகத்தான் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் நல்லிணக்கத்தை முன்னெடுக்கிறதுக்கு தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளோடு இணைந்து கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அரசாங்கத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அழைப்புதலுக்கு இணங்க அனைத்து கட்சி குழு, பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய ஒரு குழு உண்டு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தால் அழைக்கப்பட்டு அவர்களுடைய சமஷ்டி ஆட்சி முறையை அறிமுகம் செய்வதற்கு, அதுவும் அதை பற்றியும் சிந்திக்கிறதுக்கு, நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அரசியல் தீர்வு அவசியம் என்று சொல்லி இருக்கிற ஒரு சூழலில் தமிழ் மக்களுடைய ஆணை ஒவ்வொரு தேர்தலையும் வந்து சமஷ்டிக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த சமஷ்டி சார்ந்த விடயங்கள் ஆராய்கின்ற பொழுது தங்களுடைய சமஷ்டி ஆட்சி முறையும் கருத்தில் எடுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு என்ற அடிப்படையிலே எங்கள் போன்ற தரப்புகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் அந்த விஜயத்தை மேற்கொண்டு அங்கு தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் திரு நிஹால் அபேசிங், அதே போன்று திரு டின்வின் சில்வா, ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகம் டில்வின் சில்வாவுடைய நேரடி பிரதிநிதி, ஜேவிபி அமைப்பினுடைய பொலிட் பியூரோ உறுப்பினரும் டில்வின் சில்வாவுடைய நேரடி பிரதிநிதி பத்மமஞ்சுல அவர்களும் தேசிய நேஷனல் இன்டிகிரேஷன், தேசிய ஒருமைப்பாட்டுக்குரிய அமைச்சராக முலாஃபர் முனீர் அவர்களும் கலந்து கொண்ட அந்த விஜயத்திலே தேசிய மக்கள் சக்தி உத்தியோகபூர்வமாக அந்த விஜயத்தில் வந்து தாங்கள் 2015 19 காலப்பகுதியிலே உருவாக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை திருத்தி தங்களோட கோணத்திலிருந்து கொஞ்சம் திருத்தங்களை செய்து முடிஞ்சு விட்டது. அதை தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதாவது அதுவும் ஒரு ஒற்றையாட்சி. அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தயாரிக்கிறதுல வந்து தமிழரசு கட்சி மிக பிரதான ஒரு பங்காளி. 15 19 காலப்பகுதிக்குள்ளே நடந்தது. அதில் திரு சம்பந்தன் சுமந்திரனும் கையொப்பமிட்டு அந்த யோசனைகள், அந்த ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய யோசனைக்கு தங்களுடைய மேலதிகமான கருத்து என்று சொல்லி தங்களுக்கு சமஷ்டித்தான் திறமான ஒரு ஆட்சி முறையாக தங்களுடைய கட்சி கருதுவதாகவும், அந்த சமஷ்டி எவ்வகையாக இருக்கணுமென்றதுக்கு 2 பக்கத்தில் வந்து ஒரு சில வரிசைகளை வந்து அந்த கடிதத்தில் வந்து உள்ளடக்கி இறுதியில் வந்து, அதாவது இதை சமஷ்டியாக கொண்டு வரதுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சமஷ்டியாக விருப்பம் என்று காட்டுறதுக்கு வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து அதில் பதிவு செய்து கடைசியில் வந்து சொல்லினோம். இப்படியாக இருந்தாலும் வந்து அனைத்து கட்சிகளும் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்க தயாராக இருந்தால் தாங்கள் இந்த சமஷ்டி கோரிக்கையை கைவிடுறதுக்கு தாங்கள் இணங்குறோம் என்று கையொப்பமிட்டு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு
என்ன சொல்கிற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்ததாக, ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்ததாகத்தான் நாங்கள் சொல்லுவோம். சமஷ்டியை நாங்கள் கைவிடுறதுக்கு தயார். அதாவது அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தாங்கள் ஏற்க தயார். மற்ற சிங்கள கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தால் சமஷ்டியை கைவிடுறதுக்கு தயார் என்று எழுத்து மூலமாக தெரிவிச்சிருக்கிற ஒரு சூழலில் அனுரகுமார அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கிற சூழலில் இன்றைக்கு 13ஆம் திருத்தத்தை கொண்டு வரதும் அதை நடைமுறைப்படுத்த வேணும், அதுதான் எங்களுடைய விருப்பம் என்று சொல்கிற அளவுக்கு நிற்குதுண்டா. அதன் காரணம் என்ன? அரசாங்கம் கொண்டு வர இடத்துல அந்த ஐக்கிய ராஜ்யவை எதிர்க்காமல், அது ஒரு தவறான ஒரு மோசமான ஒரு வரவுன்றது தெரிஞ்சும் அதை எதிர்க்காமல், ஏனென்றால் தமிழரசு கட்சியை இன்றைக்கு சொல்லுது தாங்கள் அந்த ஐக்கிய ராஜ்ய வரவை கைவிட்டுட்டோம். அவே ஒப்புக்கொள்ள வேண்டி வந்திருக்கு. என்னென்றால் எல்லாத்தையும் மக்கள் மட்டத்தில் போகலாம். அந்த ஐக்கிய ராஜ்யை தூக்கு பிடிச்சு கொண்டு மக்கள் மட்டத்தில் போகலாம். போன தேர்தலில் சுமந்திரன் மட்டும்தான் அந்த ஐக்கிய ராஜ்யை பற்றி கதைச்சவர் அவர் தோற்கடிக்கப்பட்டார் திட்டமிட்டு. ஆகவே அதை பற்றி கதைக்கக்கூடாது. ஆனால் அதை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் மட்டத்தில் ஒரு எதிர்ப்பும் இருக்கக்கூடாது. ஆகவே திசை திருப்புற தேவை ஒன்று இருக்கு. ஐக்கிய ராஜ்யை கொண்டு நிறைவேற்றத்துக்கு அரசாங்கம் முன்னெடுக்க அது ஒரு தவறானது, அது எங்களுக்கு சரி வராது, எங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு மட்டும்தான் சரிவரும் என்றதை சொல்கிறதை தவிர்த்து கொள்வதற்கு மக்களை திசை திருப்பி இந்த நேரத்தில் 38 வருஷமாக தோல்வியடைந்த, 38 வருஷமாக நடைமுறைப்படுத்து என்று சொல்லி நடைமுறைப்படுத்தாத 13ஆம் திருத்தத்தை பற்றி இந்த நேரத்தில் திட்டமிட்டு எல்லாரும் கதைக்கிறது என்றது அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த அனைத்து பங்காளிகளும் தமிழ் மக்களை திசை திருப்பி எதிர்ப்பு, அந்த ஐக்கிய ராஜ்யக்கு எதிர்க்காமல், எதிர்ப்பு கருத்தொண்டு வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி அது அரசாங்கம் தமிழ் மக்களோட ஆதரவோடு நிறைவேற்றுவதற்காக எடுக்கிற செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த உண்மை நிலைமையை நிரூபிக்கக்கூடிய வகையில் CVK சிவஞானம் இந்த 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சி என்ற விஷயத்திலே தாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஏற்றுக்கொண்டு அதை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருப்பது, நாங்கள் 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து தமிழரசு கட்சியும் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பங்காளிகள் எங்களை தவிர அதுக்குள்ளே இருந்த பங்காளிகள் ஒற்றையாட்சியையும் 13ஆம் திருத்தத்தையும் தான் தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாக சொன்ன குற்றச்சாட்டை இன்றைக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு தமிழரசு கட்சியுடைய தலைவராக நிரூபித்து இருப்பதற்கு நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம். அது மட்டுமில்லாமல் எங்களோட மக்களுக்கு இனியும் இன்றைக்கு அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கையை எடுத்து கிட்டத்தட்ட முடிஞ்ச ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அதை பாராளுமன்றத்தில் கொண்டு சமர்ப்பித்து அதை எல்லாத்தையும் நிறைவேற்றப் போகிறோம் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிற ஒரு நேரத்திலே தமிழ் மக்கள் விழிப்புணர்வடைந்து அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிப்பதற்கு தீவிரமாக முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் இந்த 13ஆம் திருத்தத்தை பற்றி கதைக்கிறதுன்றது அது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம், தோல்வியடைந்த விஷயம். 38 வருஷத்தில் அதை நிமித்த முடியாத இடத்துல புதுசாக இனி எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஆகவே இவ்வகையான திசை திருப்புறதுக்கு விழாமல் நாங்கள் செய்ய வேண்டிய இந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை சேர்ந்த ஒரு இனமாக நிராகரிக்கிறதுக்குரிய தீவிரமான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் ஒரு தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற சமஷ்டிக்குரிய ஆணையை மதிக்க விரும்புகின்ற ஏனைய அரசியல் கட்சிகளும் தலைவர்களையும் ஒன்றாக இணைந்து இந்த மோசமான 4வது ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தோற்கடிப்பதற்கு, அதாவது தமிழ் மக்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் என்ற நிலைமையை உறுதிப்படுத்துவதற்கு சேர்ந்து பயணிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.
அமைச்சர் சிவிகே சிவஞானம் சொன்ன கருத்து வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் உடைய நிலைப்பாட்டில் இருக்குது என்று சொல்லியிருந்தேன். குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் ஒப்பந்தம் செய்த தரப்புகள் விசேஷமாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லக்கூடிய பங்காளி கட்சிகள் அந்த நிலப்பாட்டோட வந்து நேர்மையாக இயங்காத ஒரு நிலையில், அதாவது கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற நேரத்தில் வந்து அவர்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தையும் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிக்கிறதுலையும் வந்து ஈடுபட்டது. அது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு வந்து அவர்கள் அந்த சபைகள் அமைக்கிறதுக்கு வந்து பதவியல் தொடர்பாக வந்து எங்களோட பேச நாங்கள் அவ்வகையான எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வந்து நாங்கள் வர தயாரில்லை, கொள்கையிலே வந்து நாங்கள் இடங்காமல் வர தயாரில்லை என்று தெளிவாக சொன்னோம். அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக எங்களோட ஒரு நக்கப்பாட்டுக்கு வெராட்டி வந்து நாங்கள் அவர்களுக்கு வந்து அந்த பதவிகள் பெறுவதற்கு இல்லாட்டி உண்மையிலே வந்து எங்களோட சேர்ந்திருக்காட்டி வந்து ஒன்றில் எங்களோட செய்கிறோன்னு இடத்து தமிழரசு கட்சியோட செய்கிறாட்டி டிடிஎன்ஏக்கு வந்து விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து மற்ற இடங்கள்லேயும் வந்து எந்த ஒரு பதவியும் எடுக்க முடியாது. அவ்வையான ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆகவே அவர்கள் வந்து எங்களோட சேர வேணும், அந்த பதவியிலே பெறுவதற்காவது கொள்கையை வந்து பிடிக்காட்டி வந்து எங்களோட வந்து ஒரு ஒப்பந்தத்தையும் செய்யலாம். தமிழரசு கட்சி தெளிவாக சொல்லியிருக்க வந்து தாங்கள் அவ்வையான எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் வேற தயாரில்லைண்டு. ஆகவே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கை வழியில் வந்து அனைவரையும் வந்து அரவணைக்கிறதுக்கு முயற்சி உண்டு இதே சுத்தியோடு வந்து நாங்கள் முன்னெடுத்தோம். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் கணிசமான விட்டு கொடுப்பும் செய்து அவர்களுக்கு பதவி தேவைப்பட்ட இடங்களில் வந்து நாங்கள் ஒத்துழைச்சு அந்த பதவியில் கொடுக்குறதுக்கும் வந்து வேலை செய்தோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அதே தரப்பும் விசேஷமாக இபிஆர்எல்எஃப் வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதன் தலைவர், அவர் இந்த ஜெனீவாவுக்கு இந்த சுவிட்சர்லாண்டுக்கு நடந்த விஜயத்தில் வந்து டிடிஎன் என்ற சார்பாக வந்து அவர் தான் பிரதிநிதியாக வந்தவர். அப்போ இந்த அரசாங்கம் வந்து ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறன்ற விஷயத்தை வந்து சொன்னதுக்கு அவர் சாட்சி, அவர் அங்கே இருந்தவர். ஆகவே அப்படி தெரிஞ்சு கொண்டும் வந்து அவர் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இப்போ திருகோணமலையில் வந்து 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்து ஏதோ ஒன்று செய்ய வலிக்கிறீங்க. அப்படி செய்கிறதாண்டா அந்த ஒப்பந்தம் வந்து எங்களோட செய்தது வெறுமனே பதவிக்காக மட்டுமன்றதை வந்து தான் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் உண்மை. அப்போ சிவிகே சிவஞானம் தமிழ் மக்கள் உடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி இந்த கட்சிகள் தங்களோட இணைந்து தமிழ் மக்களுடைய ஆணையை கொடுத்த வந்து சமஷ்டிக்காக ஒற்றையாட்சியை நிராகரித்து, ஆனால் அப்படி சமஷ்டிக்காக ஆணையை பெற்றதுக்கு பிறகு வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வந்து வலியுறுத்துறதுக்கு தாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரையில் வந்து உண்மையிலே வெக்கப்படும். அது அதைத்தான் வெக்கப்படும். எங்களுக்கு ஒரு வெக்கமும் இல்லை. என்னடா நாங்கள் வந்து எங்களோட மக்களுடைய ஆணைக்கு நேர்மையாக பயணிக்கிறோம். எங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வந்து மெட்ட கட்சிகளோட வந்து நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரதுக்கு நாங்கள் கொள்கையை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துகிறோம். எங்களோட பக்கத்தில் வந்து நாங்கள் விட்டு கொடுப்பலை செய்து பதவி விட்டு கொடுப்பலை எங்களோட பக்கத்தால் செய்து அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை கொடுத்து கொள்கைக்கு வந்து அவர்களை அரவணைக்கிறதுக்கு நாங்கள் கணிசமான தூரம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதை நாங்கள் நிரூபிச்சும் காட்டியும் இருக்கிறோம். அப்படிங்க சொல்கிறேன். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை கொள்கை ரீதியாக வந்து செய்து தெளிவாக வந்து தமிழ் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை வந்து அதில் பதிவு செய்து அந்த கட்சியில் அரவணைச்சதை வந்து நாங்கள் அதை பெருமையோடு பார்க்குறோம். அதில் அவர்கள் வந்து அந்த கொள்கையை வெறுமனே வந்து பதவிக்காக மேற்கொண்டு அதுக்கு பிறகு பதவியை பெற்றதுக்கு பிறகு வந்து அதை 13ஆம் திருத்தத்தை பற்றி அதுவும் இந்த நேரம் அரசாங்கம் வந்து ஒரு ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஹரணியாமரசூரிய பாராளுமன்றத்திலையும் சொல்லியிருக்கு. இந்த விஜயத்தில் வந்து சுவிட்சர்லாந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு முயற்சியில் வந்து அழைச்சி அங்கே கலந்து கொண்ட இடத்துல வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே டிடிஎன்ஏ வந்து இந்த 13ஆம் திருத்தத்தை பற்றி கலைக்கிறண்டா வந்து அவர்களாகவே வந்து அந்த ஒப்பந்தத்தை விரும்பி மீறுகின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஆகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மாகாண சபை தேர்தல் வந்து அடுத்த வருடம் 30 நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படும் நிலையில் வந்து காங்கிரஸ் வந்து அந்த தேர்தலை போட்டியிடும். நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி. நாங்கள் எங்களோட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னத்தில் தான் போட்டியிடுறதே தவிர வந்து நாங்கள் முன்னணியாக வந்து செயல்படுறோம். முன்னணி வந்து இன்றைக்கு
தமிழ் தேசிய பேரவையில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளோடு வந்து நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். தமிழ் தேசிய பேரவை வந்து ஒன்றாக வந்து நாங்கள் செயல்படுவோம். அது எந்த தேர்தல் வந்தாலும் வந்து நாங்கள் அதுக்கு வந்து ஒன்றாக செயல்படுவதற்கு உறுதியாக இருக்கிறோம். செம்மணி 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதி வந்து இதுவரையும் விடுவிக்கப்படவில்லை. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த அகழ்வுகள் வெறுமனே ஜெனீவாவில் நிறைவேற்ற இருக்கின்ற இந்த தீர்மானத்தை அரசாங்கத்துக்கு சார்பாக கொண்டு வருவதற்காக மட்டும்தான் மட்டுப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது வந்து எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அகழ்வுகள் தொடர்பாக வந்து எதிர்காலத்தில் இந்த நீதவான்கள் மாற்றப்பட்டு நீதித்துறை சம்பந்தமாகவும் கணிசமான கேள்விக்குறி ஏற்படுத்துகிற வகையிலே அரசாங்கம் நடந்து கொள்கிறது. மாற்றங்களை வந்து தெற்கிலேயும் வந்து செய்திருப்பது வந்து இப்போ இனி வர வர தெரிய வரும். அவ்வகையிலே வந்து செயல்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு இனாளிப்பை செய்த விவகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு படியாக பார்க்கக்கூடிய செம்மணி போன்ற விடயங்கள் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தான் முட்டாள்தனம். அதுக்காகத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். செம்மணி அகழ்வு வந்து சர்வதேச ஒரு நீதி பொறிமுறை ஊடாகத்தான் உண்மையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக வந்து வச்சிருப்பதற்கு மட்டும் இந்த ஏற்பாடுகளை செய்யணுமே தவிர அதுக்கு அங்கால வந்து ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டுப்பாட்டில் வந்து செம்மணி விவகாரங்கள் கையாளப்படுவது வந்து அந்த சாட்சியங்கள் திரிவுபடுத்தப்பட்டு இறுதியில் வந்து நடந்த உண்மையான குற்றங்கள், இன அழிப்பு, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்கள் நிரூபிக்கப்படுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்குது. ஆகவே அரசாங்கம் வந்து 90களில் வந்து செம்மணி முதல் கட்டமாக வந்து அகழ்வு வேலைகள் நடந்த இடத்துல வந்து எப்படி அதை மூடி மறைப்பதற்கு வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை முடக்கினதோ அதே போன்று இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் வந்து ஒரு சில அகழ்வுகளை செய்து மிச்சத்தை வந்து இழுத்தடித்து வந்து அதனுடைய நம்பகத்தன்மையை வந்து முற்றுமுழுதாக கேள்வி உட்படுத்துகிற வகையிலே இறுதியில் வந்து நீதியை முற்றுமுழுதாக வந்து எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களிடம் கிடையாத வகையில் வந்து செயல்படுவதற்கு இந்த அரசாங்கம் செயல்படும் எண்ணத்தில் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் வந்து சந்தேகங்கள் இல்லை. அப்படித்தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்றது தான் எங்களுடைய பார்வை. நேற்று ஊடகங்களை கருத்தெடுத்த அமைச்சர் சந்திரசேகர் வந்து மனசுக்கு தாங்கள்கிட்ட கேட்கணும் என்ற மாதிரி ஒரு மணிக்கூட கருத்து சொல்லியிருந்தார். தீர்மானமே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் தானே. அவர் அழித்து கொள்ள வேண்டிய தேவையில்லை என்னடா முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு தீர்மானம். அதை எதிர்க்கக்கூடாது, அதை நிறைவேற வேண்டும் என்று சொல்கிற தமிழரசு கட்சியுடைய செயலாளரும் தலைவரையும் தான் நாங்கள் கேட்கணும். நீங்கள் இந்த கேள்வியை வந்து அவைட்டு தான் கேட்கணும். அவை தான் சொல்ல பார்க்கணும் வந்து அது தமிழ் மக்களுக்கு தேவைப்படுற ஒரு தீர்மானம். சாவச்சேரி நகரசபை மற்ற பிரதேச உள்ளூராட்சி சபைகள் தொடர்பாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த இது சம்பந்தமாக நகரசபை அந்த வழக்கு உறுப்பினர்கள் உறுப்புரிமை நீக்க வழக்கு அதில் வந்து ஒரு அகில காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு எதிராக தமிழக கட்சியின் தரப்பால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அது வந்து அதுக்கு எதிராக தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இல்லை, தீர்ப்பு வழங்க இல்லையே. தீர்ப்பு வழங்க இல்லை. இல்லை, தீர்ப்பு வழங்க இல்லை. நாங்கள் எங்களோட உறுப்பினர்கள் வந்து அவர்கள் பதவியேற்ற அனுமதிக்காத காரணமாக வந்து அந்த 3 மாதம் கழிஞ்ச இடத்துல வந்து அவர்களுடைய பதவிகள் வந்து தண்டபாட்டில் வந்து அதுக்கு என்ன லப்ஸ் ஆகிட்டு சத்தியப்பிரமாணம் எடுக்க இல்லை தானே. தமிழரசு கட்சி வந்து இந்த கபிலன் தொடர்பாக தேர்தலுக்கு முன்னம் வாக்குறுதி கொடுத்து கபிலனை வந்து நீக்கிறான்னு சொல்லி அதை மறந்து போட்டு வந்து எங்களுக்கு எதிராக தானே வழக்குகளை தாக்கல் செய்து. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த வழக்குகள் தாக்கல் செய்து 2 உறுப்பினர்கள், ஒன்று சாவச்சேரி நகரசபை, மற்றது வந்து பிரதேச சபை.
2 உறுப்பினர்களுடைய சத்தியப்பிரமாணம் எடுக்க முடியாத வகையில் வந்து அவர்கள் தடையில் எடுத்தது. அந்த தடையில் எடுத்து 3 மாதம் கழிந்த இடத்துல அவர்களுடைய பதவிகள் தண்டபாட்டிலே வந்து சட்டத்தின் பிரகாரம் வந்து வெற்றிடமாக ஒரு வெற்றிடம் உருவாகும். குறித்தொருப்பின பெண் என்ற அடிப்படையில் வந்து அது வேட்புமனுவில் வந்து அது ஒரு பெண் இது குறையோக்குள்ள வந்து அந்த முழுமையான இதுவுமே நிராகரிக்கப்படணும்னு சொல்லி ஒரு வாதம். அது அந்த தீர்ப்பு ஒன்றும் பெற இல்லையே, இப்படி ஒரு தீர்ப்பும் இல்லை. அது வந்து என்ன இவர் சுமந்திரனே கேட்பனே, சரி சுமந்திரனே இன்னும் ஒரு ஊடக எடிட்டர்டே கேட்பனே, சரி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் பொதுச் செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஊடக சந்திப்பு அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது சமகால நிலைமைகள் தொடர்பாக ஊடகங்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார்.